திரு நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இது வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பான சர்ச்சைகள் இது ஏதோ நேற்று முன்தினம் அல்லது நேற்று இன்று எழுந்த சர்ச்சைகள் அல்ல, தொடர்ச்சியா அதன் மீதான சர்ச்சைகள் அல்லது புகார்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த வழக்கு, அதை தொடர்ந்து இன்று நேற்று எழக்கூடிய இந்த புகார்கள், இதெல்லாம் அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, அதாவது இந்த வாக்குச்சீட்டு இவிஎம் விஷயத்தில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இவிஎம்மே வேண்டாம், நம்ம பேலட் பேப்பருக்கு போகணுன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று. இன்னொன்று வந்து இவிஎம் இருக்கா, அப்போ விவிபேட்டை 100% செக் பண்ணி பார்க்கணும், விவிபேட்டோட செக் பண்ணணும், விவிபேட்டோட. அப்போ அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு விஷயங்களில் முதல் விஷயத்துக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து மறுபடியும் வி கேனாட் கோ பேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அந்த விவிபேட்டை 100% செக்கிங்க்கும் இன்றைக்கி வந்து தலையிட விரும்பலை சுப்ரீம் கோர்ட். இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த 5% செக்கோடையே முடிச்சுக்கலாம், ஒரு தொகுதிக்கு 5% செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தோடையே முடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கிற விஷயம் வந்து வாக்காளருக்கு வந்து நிச்சயமாக ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை கொடுத்துருக்கோம். ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா பல வருடங்களாகவே இவிஎம்க்கு எதிரான ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அசோசியேஷன் ஃபார் ஏடிஆர் இருக்குல்ல, அவங்க வந்து வாக்காளருடைய உரிமைகளுக்காக பல தடவை போராடியிருக்காங்க. அவங்களுடைய வழக்கினால தான் எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் வெளியில் வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ ஒரு சின்சியரான ஒரு வாக்காளர்களுக்கான ஒரு உரிமைக்காக போராடுகிற ஒரு அமைப்பு இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கணும். இன்றைக்கி காசர்கோடில் நடந்த விஷயம் மாதிரி அந்த போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸை வந்து போலிங் பூத்துக்கு அனுப்புகிற இடத்துல செக் பண்ணி பார்த்தபோது 2 தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அழுத்தினா வந்து 2வது தடவையும் விவிபேட்டில் பாஜகவுடைய சிம்பலை காமிக்குது. மற்ற நோட்டாலாம் போடும்போது கரெக்டாக ஒன்று காமிச்சிட்டு வருது. 2வது ஒரு மிஷினில் 2வது தடவை போடும்போது 2 தடவை விவிபேட்டில் தாமரை சின்னத்தை காமிக்கலாம். அப்போ 2 தடவை வந்து ஓட்டு விழுந்திருக்கா, அப்படி ஒரு பட்டன் அழுத்திருக்காங்க, விவிபேட்டில் 2 தடவை வருது. 3வது மிஷினில் தான் அது சரியாகுது ஆக்சுவலாக. அப்போது இது வந்து ஏற்கனவே இந்த இவிஎம்மில் வந்து பலவிதமான மேனிப்புலேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து தொடர்ந்து பல்வேறு ஆர்கனைசேஷன் வச்சுட்டு வராங்க. டெல்லியில் வந்து அட்வொகேட்ஸ்லாம் ஒரு பெரிய கலாட்டெல்லாம் பண்ணாங்க, விவிபேட் மிஷினை வச்சுட்டு பண்ணினாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ நாளைக்கு எலெக்ஷன் 102 தொகுதிகளில் நடக்கிற போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கிற போது வாக்காளருடைய நம்பிக்கை வந்து அடிபடுது ஆக்சுவலாக. ஸோ இந்த வாக்காளர் 5 1 பங்கு நாளைக்கு முதற்கட்டமாக நடக்குது. 543 102 கான்ஸ்டியூஷன் நடக்குது. தமிழ்நாட்டில் தான் முழுக்கவே நடக்குது ஆக்சுவலாக. மற்ற இடங்களில் கொஞ்சம் 8 10 12 1 2 அப்படி நடந்துருக்கு. 21 மாநிலங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து வாக்காளருடைய அந்த அவருக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் அந்த வாக்களிக்கிறது தான். அந்த வாக்களிக்கிறதுலையே வந்து அவனுக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம், நான் வந்து இந்த கட்சிக்கு நான் போட்டது கரெக்டாக இருக்கா, அந்த விவிபேட்டில் 7 செகண்ட் காமிச்சிட்டு மறைஞ்சிருது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணுன்னா வந்து கொஞ்சம் அசதியாக, கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதிரி கவனக்குறைவாக இருந்தால் கூட எக்ஸாக்டாக அது வந்து நீங்கள் போட்டது ரெட்டலைக்கு தான் போட்டோம், அது கரெக்டாக விவிபேட் ரெட்டலையை காமிச்சுதான் பார்க்கறதுக்குள்ளே 7 செகண்டுக்குள்ளே அது மறையிறதுனா மறுபடியும் வந்து அவனுக்கு தான் போட்ட ஓட்டு கரெக்டாக போயிருக்கான்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா. அதனால தான் 100% செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் கவுண்டிங் சென்டரில் வந்து போய் அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான். ஆனா ஈவன் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தின் பதில் கூட அதை போக்குகிற, அந்த சந்தேகத்தை போக்குகிற விதமாக அந்த பதில் இல்லை அப்படிங்கிறது தானே. இல்லை, ஒன்ஸ் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த கோர்ட் வந்து இந்த நடைமுறைகள் எல்லாம் தலையிறதே கிடையாது, எல்லாத்தையும் தள்ளி போடுறதுலாம் இருக்காங்க. பெரும்பாலும் 99% வந்து அது எலெக்ஷன் கமிஷன்கிட்ட விட்டுருவாங்க, இல்லை அதை வந்து தள்ளி போட்டுருவாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து இந்த கேஸில் வந்து வாக்குச்சீட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, விவிபேட் 100% போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுறாங்க, 90 கோடி மக்கள் 95 கோடி மக்கள் ஓட்டு போடுற இடத்துல தான் போடுற ஓட்டு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு போயிருக்கா அப்படின்ற விஷயம் தெரியாத போது அது வந்து 2வது வந்து நம்ம ஒரு தடவை பட்டன் அடிச்சுனா 2 தடவை விழுது. பிடிக்காத இன்னும் ஒரு காங்கிரஸை சேர்ந்த ஒரு வாக்காளர் அவர் வந்து நான் அழுத்துற காங்கிரஸுக்கு கழிச்சுனா ஒரு தடவை விழுது, தாமரை கழிச்சுனா 2 தடவை விழுது அப்படின்ற போது டெக்னாலஜிலாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கிற இந்த சூழலில் வந்து மென்பொருள்லாம் வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கிற சூழலில் ஒரு காலத்தில் வந்து இவர் தேர்தல் கமிஷனர் கோபால் இப்போ காசர்கோட்ல ஒரு மாதிரி வாக்குப்பதிவில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை
நம்ம ஒட்டுமொத்தமா இந்தியா அளவுக்கும் பொருத்தி பார்க்கறோமா அப்படிங்கிற கேள்வி. இந்த மாதிரியான சம்பவங்கள் நீங்க போன வருஷம் தேர்தல் நடந்தப்போ எடுத்து பாருங்க, எத்தனை இடத்துல வந்து வாக்கு இயந்திரம் வந்து பிரச்சனைக்குள்ளாகிறது அப்படின்றத போன வருஷம் நீங்க தேர்தல் இந்தியா முழுக்க தேர்தல் நடந்தபோது நீங்க எடுத்து பாருங்க. நிச்சயமாக குறைந்தபட்சம் 200-300 இடங்களே அது நடந்திருக்கும். இயந்திரத்தை மாத்திருப்பாங்க, ஆல்டர்னேட்டா ஒரு புதிய இயந்திரத்தை கொண்டு வச்சிருப்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வாக்கு இயந்திரத்தில் இதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரு கேள்வியா வைக்கப்படுகிறது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோபாலசாமி அவர்கள் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தபோது அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த விஷயத்துக்கு எப்படி சார் முற்றுப்புள்ளி வைப்பீங்க இந்த சந்தேகத்துக்கு? தொடர்ந்து இந்த சந்தேகம் இருக்குன்னு போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். தேர்தல் கமிஷன் பயன்படுத்துகிற மிஷினை நாங்கள் தேர்தல் கமிஷன் ஆஃபீஸில் ஓப்பனாக வைக்கிறோம். யார் வேணா வந்து அந்த மிஷினில் அவங்க நினைச்சதை பண்ணி காமிக்கிட்டோம், நான் சவால் விட்டு சொல்றேன் அப்படின்னாரு அவர். ஆக்சுவலா ஆனால் அவர் 3 நாள் வச்சிருந்தார். யாருமே வந்து துணிஞ்சு அந்த மிஷினில் போயிட்டு அதை வந்து ஒரு தடவை வைத்தினா 2 ஓட்டு விழும், 4வது தடவை வைத்தினா பிஜேபி விழும், 5வது தடவை வைத்தினா காங்கிரஸ் விழும், அப்படிலாம் மாற்றிலாம் யாரும் எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ அது அப்போ சொன்ன விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் டெக்னாலஜி இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இப்போ ஏஐ போன்ற விஷயங்கள்லாம் வந்த பிறகு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு டெக்னாலஜி. இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கிறதே வந்து நான் இங்கே உட்காந்துருப்பேன், நான் பேசுகிற விஷயம் இல்லாமல் வேற ஒரு விஷயம் பேசுகிற மாதிரி வீடியோ கொண்டுறதுக்காக முடியும். அந்த மாதிரிலாம் நிலைமை வந்துட்ட பிறகு அந்த இவிஎம் வந்து ஒரு ஒன் சைட் மிஷின் தான், அதுக்கு கமெண்ட் தான் கொடுக்க முடியாது, ரெஸ்பாண்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நிலைமை மாறி போய் ஒரு பட்டன் அழுத்தும் போது 2 ஓட்டு விழுந்த மாதிரியான விவிபேட் வரும்பொழுது வாக்காளரின் நம்பிக்கை போயிடுது. ஸோ இந்த நம்பிக்கையை வந்து மீட்டெடுக்கணும். இதுதான் வந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் உயிர்நாடியா இருக்கிற ஒரே விஷயமா இருக்கும்போது வாக்காளர் சந்தேகத்தை நீங்க எப்படி தீர்க்க போறீங்க? இதுக்கு தேர்தல் கமிஷன் வந்து பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு ராம்கி. இங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் களம், குறிப்பா பரப்புரை களம் அப்படிங்கிறது ஆதரவு அலை எதிர்ப்பு அலை அப்படிங்கிற எதுவுமே இல்லாம இருந்தது அப்படிங்கிற செய்தி நமக்கு எதை உணர்த்தது? அதாவது நீங்க வந்து இதை ஒரு வழக்கத்துக்கு விட ஒரு அமைதியான சூழல் தான் நிலவியது. ஆனால் அது இந்த இவிஎம் சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம வந்து தேர்தல் சமயத்துக்கு இல்லை, பெரும்பாலும் எல்லா சமயங்களிலுமே பேசிட்டு தான் இருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல நீங்க ஒரு மென்பொருள் நிபுணர் அப்படிங்கிற அந்த கோணத்துல இருந்தும் இதை நீங்க இல்ல, அதான் நான் வந்து இப்ப சார் சொன்னது ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். கோபாலசாமி அவர்கள் வந்து சொல்லும்போது 2017 நடந்தது இந்த ஹேக்கத்தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, யார் வேண்டுமானாலும் வந்து அதை ஹேக் பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்தா அதுக்கான பிரைஸ் கொடுப்போம், இது கொடுப்போம்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பகுதியில் யாருமே வரல. அப்ப வந்து ஒரு நீண்ட நாட்கள் காத்திருந்தாங்க, அது யாருமே ஒருத்தர் கூட அட்டம் பண்ணல. ஆக்சுவலா இது என்னன்னா, நீங்க வந்து அதுக்கான ஆர்வம் அதை யாரு இப்ப நம்ம வந்து ரொம்ப குறுகி பார்க்குறோம். அதாவது இதோடைய முழுக்க இதுக்கான பொறுப்புங்கிறது தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது, அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு நீதிமன்றம் இருக்குன்னு ஒரு சுருக்கிறோம். ஆனால் அதை இன்னும் விரிவுபடுத்தி பார்க்கும்போது இது அடிப்படையில் மக்களுக்கு இருக்கு. ஆஃப்கோர்ஸ் எல்லா மக்கள் நிச்சயமா மக்கள் பொறுப்பாளிகள் தான். அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குமே ஐடி விங்கிறது எந்த அளவுக்கு செயல்படுது நமக்கு தெரியும். ரொம்ப ஆக்டிவா செயல்படுகிற ஒரே அணிங்கிறது ஐடி விங் தான். ஒரு குறைந்தபட்ச ஒரு விழிப்புணர்வு வாக்காளர்களுக்கு இந்த ஐடி விங் ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி. சாதாரணமா எங்க நீங்க வந்து ஒரு விரலை கொண்டு போய் உங்கள் பூத்து வச்சீங்கன்னா எங்க மை வைப்பார்கள் அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் நிறைய பேருக்கு தெரியாது. சாமானிய நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் உங்க இடது கையில் ஆட்காட்டி விரலில் தான் வைப்பார்கள். நீங்க முதல் முறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அது தேவையான முதல் முறை இல்ல, நீங்க பல முறை 5 முறை ஏற்கனவே பதிவு செய்தது கூட அவங்க குழப்பம் இருக்காங்க. இந்த ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு அப்செஷன், ஒரு கம்பல்ஷன்லாம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். இதுதான் பெரிய சிக்கல் வாக்காளருக்கே இருக்கு. ஒரு நம்ம போய் பிரஸ் பண்றோம், ஆனா வேறு சின்ன உழுதே அப்படிங்கிற மனசுல ஒரு சின்ன பயமோ ஒரு இதோ ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப வழக்கமா எல்லாத்துலயும் இருக்குது. சாதாரண மனிதருக்கு அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துவார்கள். ஒருவேளை அந்த வாக்காளர் வெளில வந்து சொன்னா அது பெரிய பூதாகரமா ஆகும். இந்த சில அதாவது ஒரு ப்ரிப்பேர்னஸ், ஒரு சரியான விதத்தில் அதை ப்ரிப்பேர்ட் ஆகல. அந்த ஒரு உங்களுக்கு குறைக்கப்பட்ட விஷயம் ஒரு நிமிஷங்கள், ஒரு 2 நிமிஷம் வேலை தான். நீங்க அங்க போய் உங்க அடையாளத்தை சரிபார்த்து விட்டு நீங்க அதுக்கான ப்ரொசீஜர் செஞ்சுட்டு வரணும். அதுக்கு சரியான ப்ரிப்பேர்டா நம்ம வாக்காளர்கள் இருக்காங்களா அப்படின்னா அது நம்ம ஒரு கேள்விக்குறி தான். பெரும்பாலான வாக்காளர்கள் அப்படி இல்லை. அங்க என்ன நடக்குது, என்ன பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் கூட தெரியாது. ரெண்டாவது அங்க போய் சரி பார்க்கறது, எனக்கு அது ஓட்டு உண்டா அப்படின்னு இன்றைய வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம் தெரியாது. உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கு, நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அரசோடைய ஆதார் கார்டு அட்டை எல்லாமே வந்து அலவுடு அப்படின்னு சொன்னா கூட இந்த நமக்கு ஓட்டு இருக்காங்கிற அதை செக் பண்றது கூட அவங்க வந்து சரியான நேரத்தை செலவு செய்வது கிடையாது. இப்ப நாளை காலையில என்ன மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும்.
இந்த குழப்பங்கள் மூலமாக, அதாவது தொடர்ந்து இவிஎம் எலெக்ஷன் அதான் திரு பிரியன் எழுப்பினார். நீங்க எல்லாருக்கும் ஓட்டு போட தெரியும்னே வச்சுக்கிட்டாலும் கூட நான் போடுற ஓட்டு யாருக்கு சரியான நபருக்கு போய் சேர்ந்ததா அப்படிங்கறத உறுதிப்படுத்தல இருக்கிற குழப்பத்தை தேர்தல் ஆணையம் தீர்க்கணும் இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அதுதான், அதுக்கு வந்து நீங்க பழையபடி வாக்கு சீட் போறதுங்கிறது சரி வராதுங்க எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். அதனாலதான் 2014 இந்த உச்சநீதிமன்றம் அதை பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் சொன்னது. அப்ப உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு பெரும்பாலும் தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொண்டு தான் 2014 அதை அமல்படுத்துறாங்க. விவிபேட்ங்கிறது ஒரு ஹைபிரிட் மாடல் தான் நமக்கு சரியா வரும். நீங்க அதில் அச்சு எடுத்துப்பட்டு அதுல இருந்து ஒரு 5% சாம்பிள்ஸ் எடுத்து சரி பார்க்கிறதுங்கிறது அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். ஒருவேளை எல்லாவற்றையும் நீங்க 100% எடுத்து வெரிஃபை பண்ணா அதுக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகும். அது 12 நாட்கள் ஆகும் தேர்தல் ஆணையம் சொல்லுது. நம்ம அதாவது நமக்கு வந்து நிறைய சாம்பிள்ஸ் மோர் அக்யூரசி இருந்ததுன்னா நம்ம எளிதாக கடந்து விடலாம். நீங்க இதுல நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பவர்கள் தான் அதிகம். தேர்தல் ஆணையத்தை அப்ரிஷியேட் பண்ணவங்க மிக மிக குறைவான பேர். இது ஏன் எனக்கு தெரியல. ஒவ்வொரு தேர்தலையும் சரி இது நடந்துட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை குறை சொல்பவர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க வந்து வெற்றி பெற்ற கட்சியா இருந்தாலும் தோல்வி பெற்ற கட்சியாலும் எல்லாரும் முதல் வேலையாக தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வார்கள். அது தேர்தல் ஆணையங்கிறது வருடம் முழுக்க செயல்படுகிற ஒரு அமைப்பு கிடையாது. அது வந்து ஒரு கணிசமான பகுதியில் தான் அரசுகள், மற்ற துறையில் இருந்து வருகிற அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் காலங்களில் செயல்படுகிறார்கள். அப்படிங்கும்போது மோர் அண்ட் மோர் அரசு இயந்திரத்தை நம்பிதான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. அது முழுக்க முழுக்க நம்ம வந்து கேள்வி கேட்பது, அதை வந்து சந்தேக உள்ளாக்குவதுங்கிறது ஒரு தவறான விஷயம். அதை மாறாக இதுக்கு வந்து பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது, கட்சிகளுக்கு இருக்கிறது. வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும். 100% நீங்க கொண்டு போனீங்கன்னா அங்க போய் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிலாம் மக்கள் ஆர்வமா வரணும். சென்னை நகரத்தில் என்ன நடந்தது தெரியும். ரீசன்ட் 2020 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 40 லட்சம் வாக்காளர்கள் 23 லட்சம் வாக்காளர்கள் தான் வந்து ஓட்டளிக்க வந்தார்கள். நீங்க அந்த கவுண்ட் அதிகமாக்குறதுக்கான பணிகள் தேர்தல் ஆணையம் கேம்பெயின் பண்ணுது. ஆனா அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத முதற்கட்ட பார்வையை எடுத்துட்டு